தவாக தலைவர் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரையானது செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவீன். வணக்கம் நவீன். அந்த பரிந்துரையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் கல்வி விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்றுவது குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தவாக தலைவர் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையருக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. கடந்த ஜூன் மாதத்தில் மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கல்வி விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். இந்த தொடர்பாக கருத்து தெரிவித்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சர்ச்சைக்குரிய வகையில இந்த பள்ளி குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் குறித்து பேசியிருந்தார். இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் என்பவர் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் இணையதளம் வாயிலாக வேல்முருகன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு ஒரு புகார் ஒன்றை தெரிவித்திருந்தார். இந்த புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில இன்றைய ஒரு உத்தரவானது வந்திருக்கிறது. அந்த உத்தரவில தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையருக்கு பரிந்துரை செய்து உத்தரவானது வெளியிடப்பட்டிருக்கிறது.